ஆமா ஏற்கனவே கல்யாண வீடியோ போட்டதுனால எனக்கு எந்த பொண்ணுங்க பேச மாட்டேங்கிறான். வளகாப்பு வீடியோ போட்டா எனக்கு குழந்தைய பிறந்துச்சு அப்படின்ட்டு. அக்காவுக்கு எப்படி வைக்கிறியோ அப்படியே வைக்கணும். யோ சந்தனத்தை தித்துறாதியா, நானா முழுகாம இருக்கேன். அது சந்தனம் தெரியும் தானே. குங்குமம் நினைச்சு எடுத்துறாத. சரிதா கெட்ட வார்த்தை திட்டக்கூடாதுன்னு பாக்க. ராஜு பாய் 2 finger in the glitch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் ஹெச்ஆர்லர், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக வளகாப்பு பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு 1 day 2 day முன்ன இருக்கலாம். நான் ஏன் வளகாப்புக்கு நம்ம ஹெச்ஆர்ஸ் யாருமே கூப்பிடலன்னா, நம்ம கல்யாணத்தப்போ வந்துட்டு பயங்கரமாக ஹெச்ஆர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பயங்கரமாக பண்ணோமா, அது கொஞ்சம் ஈவலை. அண்ட் இன்னொன்று ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் நான் சரியாக கவனிக்காமல் விட்டதுனால எங்களுக்குள்ளார ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துருச்சு எங்கள் ஃபேமிலிக்குள்ளார. ஸோ வந்துட்டு அதுவும் இல்லாமல் வளகாப்பு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அங்கே வந்துட்டு கூட்டம் ரஷ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். நம்மளோட குட்டி ஹெச்ஆர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் பர்த்டே இருக்கும்ல, அப்போ நம்ம ஹெச்ஆர் எல்லாத்தையும் கூட்டி பயங்கரமான ஒரு ஈவெண்ட் வச்சிடலாம். வளகாப்பு வந்துட்டு நிறைய பேர் லைவ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர்த்த நான் கூப்பிடாமல் இருந்திருப்பேன். அது ரீசன் எல்லாமே இருக்குது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்துட்டு எல்லாம் நிறைய கேட்டுட்ருக்கீங்க, எப்போ தான் வீடியோ ரெகுலராக போடுவீங்க, எப்போ மோட்டோ விலாக் வரும்னு. அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. இதுவே வந்துட்டு நம்ம ஹெச்ஆர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வளகாப்பு வீடியோ போடுங்க, நாங்கள் இதிலேயாச்சும் பார்க்குறேன்னு. ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எப்போ வரும்னு தெரில, சீக்கிரமாக வரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நாட்டுக்கட்டை சொல்லுங்க, நாட்டம் ஆயிடுச்சாரா ஹெச்ஆர்? இந்த ட்ரெஸ் எதுக்குன்னா மறுபடியும் எனக்கு கல்யாணம்லாம் இல்லை, வளகாப்பு. ஆனால் எனக்கு கல்யாணம் நல்லா இருக்கு, எனக்கு தெரியும் பார்த்து வச்சுக்கிறீங்க. அப்புறம் நாங்கள் யாருக்குமே சொல்லலை வளகாப்பு நடக்கிறது. ஏன் இங்கே கல்யாணம் நான் கூட சொல்ல கிடையாது. பாரு மாப்பிள்ளை பேர் அவ்வளோதான், சட்டை வெட்டி கட்டின ரெடி ஆகி போயிட்டேன். பொண்ணு வந்துட்டு இது ரெடி ஆகி மாப்பிள்ளை ரெடி. ஓகே, மினிஸ்டர் ஒயிட்டு வேட்டி கோணையா இருக்கு பாரு. அவன் ரேட்டுக்கு பார்கோ பண்ண மாதிரி அப்பயே தெரியும்டா. நாங்க சின்ன பசங்க எல்லாரும் காலையில காட்டி தான் கல்யாணம் பண்ணுவாங்க, நைட் நேரத்துல யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எனக்கு மேக்கப்பே தேவையில்லை, எனக்கு எதுக்கு அது வளகாப்பு. ஆமா ஏற்கனவே கல்யாண வீடியோ போட்டதுனால எனக்கு எந்த பொண்ணுங்க பேச மாட்டேங்கிறான். வளகாப்பு வீடியோ போட்டா எனக்கு குழந்தைய பிறந்துச்சு அப்படின்ட்டு. அதான் என்ன பண்றேன்னா, நான் ஃபாரின் போயிட்டு அங்க யாருக்கும் தெரியாது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் என்ன என் பொண்டாட்டியாடா, இங்க போனாலும் அவனை கூட்டு போறதுக்கு. நைட் அப்படிதான்டா இவனுங்க பண்றானுங்க ரெண்டு பேரும். நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு இவனுக்கு பாட்டு பேசுறானுங்க. பட்டி போல இருக்குது பட்டி மாறிட்டானுங்கடா. வேற அவங்க எனக்கு தப்பா பேசுறதுனால அவனுக்கு சூடு வருது. இவனும் நேத்து இருந்து 2000 கேட்டுட்டு இருக்காண்டா, குடுங்கடா. டேய் கரிச்சி போய் கொடுங்கடா, கையில இப்படி வச்சுக்கிறேன்டா. மாப்பிள்ளனா இது என்ன மாப்பிள்ளையா இல்ல என்னதுடா? இங்க போடுறா கல்யாணத்துக்காக தெரியுதுடா. சென்ட் ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சிருவேன், மேக்கப்லாம் சீக்கிரம் போட்டுருவேன். நல்ல வேலை அந்த மாதிரி பண்ணாம போனீங்களா. இவன் கல்யாணத்துக்கு அப்படிதான் ஆகி போச்சு. சுந்தரா டிராவல்ஸ்டா, சுந்தரா டிராவல்ஸ்ல மாப்பிள்ளை ரெடி பண்ண உங்களுக்குள்ளே ஒருத்தனை அந்த மாதிரி தாண்டா அவனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேர் சேர்ந்து வேட்டி கட்டி விட்டுறாங்க அவனுக்கு. டேய் பிஎட் இல்லாதவங்க எல்லாம் பிஎட் பத்தி பேசக்கூடாதுடா. நான் ஒன்னா சொல்ல அதான் உன்கிட்ட கேட்டேன், பிஎட் ஓகேவா? இந்த நாய்களுக்கு எங்க பிஎட் இருக்கு இல்ல? உம்பாயிட்டானா இங்க கூட இச்சா உம்பாயிட்ல வை, செலவு பண்ணிப்போம் எடுத்து வந்துட்டாங்களா? ஏய் ஏன்டா வெளியே போகும்போது கதை சாத்துறாங்க? மாசா போயிட்டு கைய பிடிச்சிக்க. டே எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுடா. இப்ப பொண்ணுக்கு தான்டா, நான் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு இருப்பேன்டா நானு. நல்லா இருக்கா? மாப்பிள்ளைன்னு சொல்லி நான் மொட்டை அடிச்சு மாப்பிள்ளை இவரு, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் இவரு. பண்டு பின்னாடி தூக்கிட்டு இருக்கான், இழுத்து உடிக்கல. டேய் இழுத்து விடுறதுனா வேட்டி மொத்தமா உருவி விடுறான்டாவன்.
இதுக்கு மேல வேட்டி தாங்காதடா. இப்படி இப்படி மேல இப்படி வீலிங் பண்ணிட்டு இருக்குமே அதுவா? இங்க பேரு நீ பேரு என்ன கல்யாணம் இது என்ன உன் குழந்தையா? கல்யாணம் குழந்தை வீட்டுல விட்டு பேச்சுலர் மாதிரி வந்து நிக்கிறியா நீ? என்னடா சாண்டி வந்துட்டான் போல. அவங்க போன் பண்ணி வர சொல்றா. இதுக்குள்ள இருக்கும் என் பேக்குள்ள இருக்கும், எடுத்துட்டு வா. போட்டு பா இருங்க. என்னடா பாக்குறேன்? நீ கடைசியா நலுங்க இங்க வாமா. குங்குமம் பட்டுருச்சான், அப்படியே அது பாரு, குங்குமம் பட்டுருச்சான். ஏமா என் மூஞ்சில தான் நலுங்க வச்சாங்க, எனக்கு தொடக்கலையே. கார்த்திகா நீ பண்ண ஏண்டா அக்கா பிரெக்னெண்டா பண்ணுவா? எல்லாம் வர்ற வேகத்துக்கு வச்சுட்டு வரேன். நீ பொட்டு மட்டும் வைத்தாண்டி, நான் சதீஷ்க்கு முறை பொண்ணு, அதனால சரி. முறை பொண்ணுக்கெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. எங்க அத்தை எங்க சரி சரி. என்ன கேம் விளையாண்டிருக்கீங்க? எங்க பெரியவன் எங்க சின்னவன் எங்க? வந்துடுறேன் கீழே.
இப்படி வா வா பொட்டு மட்டும் வச்சுட்டு வா. சரி அப்பா வச்சுட்டு வந்து அப்படி வந்துடு. அந்த பக்கம் போயிட்டு இப்படி வா. அப்படியே எங்கள் அப்பா இது கிடைக்கிற மாத்தனிய வா திலக காசு குடியா காசு ஐயோ இன்னும் வச்சு எதுக்குறா கட்டணும் அக்காவுக்கு எப்படி வைக்கிறியோ அப்படியே வைக்கணும். ஐயோ சந்தனத்தை தித்துறாதியா நானா முழுகாம இருக்கேன் மேலே ஊற்றி வருதியா சந்தனம் தைச்சா நான் குளிக்க போறேன் ஒட்டு வச்ச மாதிரி பார்க்கறதான் திலக்கே என்ன கை நடுங்குது இந்த ஆளு தான் இதான் இங்கே பேர் அவ்வளோதான் வீட்டுக்கு போ. ஏய் செம்பு தலையில் போட்டுறாத இருடி உனக்கு கல்யாணம் ஆகாமையா போக போகுது. டேய் செருப்பு கழட்டி விட்டோடா செருப்பு கழட்டி விட்டோடா செருப்பு கழட்டி விட்டோடா அது சந்தனம் தெரியும் தானே குங்குமம் நினச்சி எடுத்துடாத சரிதா கெட்ட ஒருத்தர் திட்டக்கூடாதுன்னு பார்க்க டேய் முக்கா போத கட்டிங் போட்டியா காலையில் ஆமாவா போதும் போடா போதும் போடா போட போடாண்டாண்ட குண்டை நடுவில் போனாம பாரு மாமா கிட்ட இங்க வந்து வச்சுக்கோ உனக்கும் தெரியலையே அது போட்டு விடு எந்திரிச்சு வருவோம்ல அப்போ இங்கே தானே இருப்பீங்க கார்த்திகா நானும் உன்ட்ட தனியாக எடுக்கணும் நாம் 2 பேரும் தனியாக எடுத்துக்கலாம் வச்சுடு கார்த்திகா இங்கே இங்கே அப்புறமேட்டு அக்கா இல்லாமல் வச்சு வரியா டேய் கருவா அது போட்டு விட்றா அப்படியே எடுக்க சொன்னாங்க நாளுக்குண்ணா இங்கே தான் போஸ்ட் கொடுக்கணும்
ஐபோன் என்ன ஆமா மீசைகள்லாம் தடவி விட்டீங்க மூக்குல மேல போட்டு ப்ரோ ஏய் குங்குமம் எடுத்துட்டு வா சரி ரைட் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் வந்துட்டு பாத்துக்கணுங்க காப்பி குடுறா டேய் பண்டி பெரியமார போயிட்டாருமா ஏய் குங்குமம் எடுத்துட்டு வா குங்குமம் எடுத்துட்டு வா இங்க பாத்தியா என் மச்சான் எப்படி தொப்பி போடுறா ஜெய் காளி வாங்க இப்ப ரீல்ஸ் பண்ணுவோம் ஓகே 3 ஏய் இல்ல கீப் சைலண்ட் கதவு சாத்து சரி கதவு சாத்து கீப் சைலண்ட் வர ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லு ஐயோ எட்டி பாக்குறேன் மாப்பிள்ள ரூம்ல எப்படி எட்டி பாக்குறேன் கதவு சாத்துறேன் தா போயிட்டு வந்தேன் கதவு சாத்துற ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஓகே 3 2 1 ஷூட் ஏய் அக்கா வந்துரு ஏய் இருடா இரு ஃபேன் ஆஃப் பண்ணு ஏய் யார் ஃபேன் போட்டதா வஸ்ல 3 என்ன 3 2 1 டேக் ஏய் எங்கடா இருக்க இங்க தான் இருக்கேன் மச்சான் என் மூஞ்சில ஒருத்த நலுங்க வச்சிட்டான்டா என்னன்னு கேளுடா திரும்பி பாரு என் மூஞ்சிலே ஒருத்த நலங்க வச்சிட்டான்டா நீங்க ஏன்டா சிரிக்கிறீங்க இங்க கேட்டு யாரா ஆடியன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் வந்து பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாட் யூ வாண்ட் ப்ரோ சவுத் சைஸ் இஸ் த்ரோவிங் ப்ரோ வாட் ஆர் யூ டூயிங் தேர் ப்ரோ Gautam bro Akka this is English one only tell English only okay அக்கா ஊட்டி விடுறா நீ அந்த பக்கம் போ இங்க வா நூறா டேய் தங்கச்சி கூட்டி விடு இந்த சைடு வந்துருங்க இதெல்லாம் மாட்டா இருக்கும் மாட்டை இப்படி தான் கட்டா இப்படி பாயாசம் ஆடுறதுடா இதோ இருக்கேன் இதான் பாயாசம் ஓ இதுதான் பாயாசமா பருப்பு குழம்பு நினைச்சேன்டா எப்படி இருக்கு பாயாசம் அதான் இருக்கு எப்போ கறி சொல்ல போறீங்க கறி சொல்லப்பா நாளைக்கு இல்லை நீ என்னத்து மக்கள் பட்டி எப்படி போய் சொல்கிறேன் ஏன் காண்டி மட்டன் சாரி பாய் வெஜ் ஒன்லி எப்படா சந்தனம் வச்சா அவன் கிறிஸ்டின்காரன் வைக்க மாட்டான்டா லவ் பண்றப்ப ஹிந்து முஸ்லீமா இவருக்கு ட்ரீட்டன்மா கவனிக்க சொன்னாரு டேய் நீ தானே தாய் மாமன் நான் தாய் மாமன் டேய் திலக்கு டேய் திலக்கு கூப்பிடுறாரு பின்னாடி ஆனால் நானும் பிரியாணி ரொம்ப நேரமா சிக்கன் பீஸ் எடுத்துறேன் காணவே காணும் தக்காளி அது வெஜ் பிரியாணி அந்த அண்ணன் போட்ட சாப்பாடு இருக்குது அந்த அண்ணன் போட்ட எண்ணெய் ஒரு வேளை சிக்கனை அரைச்சி ஊத்திட்டாங்களோ சிக்கனை மட்டும் காணாடா தேடுறா அரைச்சி ஊத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சாப்பிடுற சிக்கன் பஜ்ஜி தான் சாப்பிடுங்க அப்படி நினைச்சு சாப்பிட வேண்டியதான் லெக் பீஸா பிடிச்சு அப்படி வைக்காதீங்களா சாப்பிடுபடி நல்லா நான்வெஜ் அந்த மாதிரி தொண்டையில் இங்கே நிற்கிற உள்ளே லோடு அக்கா இங்கே பாரு 2வது ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுச்சு எனக்கு முதல் ரவுண்டே உள்ள போக மாட்டேங்குதுடா கொஞ்சம் கொடுத்துருங்க உள்ள பிள்ளைங்க நான் உங்களுக்கு ஏதாவது சிக்கன் மசாலா தூளாக எடுத்து பூந்து பார்த்து பார்த்துக்காது
நைட்டு கிரில் வாங்கிடுவோம். ஆமா நீ நைட் இந்த சாப்பிடலாம் மண்டை முடிஞ்சு போடுவாங்க மேலே வச்சுக்கோங்க. ஐபோன் வேணாண்டா கண்ணார் பட்டு உடஞ்சு போயிருக்கா. எப்படி வண்டி இன்னும் சீசாவாம இருக்கு? அது சீசை கொடுத்துருந்தோம். அவ்வளோதான். மாமா பாக்கெட்டில் பாடுறா 500 நோட்டு. சாப்பிடுபடி ஃபுல்லாக போக மாட்டேங்குதுடா. என்ஜாய். நாங்களாம் இதனால தான் வெளியே போய் சாப்பிட்டு இருந்தோம். வெளியே போய் சாப்பிட்டீங்களா? நான் ஒரு பையன் சேர்ந்துருக்கா பின்னாடி காசு கட்டுறியா? 500 சேஞ்சா? கூட கூட 500 ஜிபேல பண்ணி வரேன் சேஞ்சு. நான் எனக்கு கிச்சனை ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன். ஃப்ரீ சர்வீஸ் கேடிஎம்கா? ஏய் சாப்பாட்டோட ஃப்ரெண்டு நம்பாத. வரும்போது அவனை ஏற்றிட்டு வண்டியை பார்த்து ஏற்றிட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்தோம். சாப்பிட முடியாதா ரொம்ப நேரமாக மென்டருக்கு உள்ளே போக முடியும் போல. அப்படி தண்ணி குடிக்க காலையிலேருந்து பசிலேருந்து திடீர்னு சாப்பிடுவாங்க பாப்பா சாப்பிடுறோம் பிடிச்சதா சாப்பிடுறோம் தொண்டை இறக்க மாட்டேங்குது. அப்படியே நீ நடுவில் கை விட்டு சாப்பிடுவா. ஐயோ இதெல்லாம் சைவம். இது மாங்காவா? கத்திரிக்காய் சாப்பாடுன்னு நினைச்சேன். மாமா நானும் சொன்னது மாங்காய் சாப்பாடு ஆனால் யாருமே நம்பல மின்ட் ரைஸ் அழகாட நடிச்சேன். புதினா சாப்பாடு நான் புதுசாக சாப்பிட்றேன். நானும் அதான் வெறும் தண்ணி என்ன சாப்பாடு வெட்டி மாங்காய் சாப்பாடு நேற்று வேற தண்ணி வச்சிருந்தீங்க ஜூஸ்ல. அப்பளம் இங்கே இருக்கு. நீ கவர் ஆவற தயிர் சாப்பாடு சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் வாங்கிக்கோங்க மிக்க நன்றி. என்னது வெள்ளை ரைஸ் அப்பயும் கறி சாப்பாடு நானே கறி சாப்பிடுவேன் நல்லா இருக்கு. 24 மணி கறி சோறில் இருக்கிறோம்டா நான். கறி சாப்பாடு போட்டு கராச்சிங்க. நான் இனிமேல் நீங்கள் சாப்பிட மாட்டேன் வீர சைவம் மாறிடுவேன். போதும்பா. உட்காருங்க கொஞ்ச நேரம் அமைதியா எப்போ வந்துருச்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு அப்படியே உன் தம்பி தான் பின்னாடி மாட்டிட்டு இருக்க. பின்னாடி பாருங்க தீபக்கு பின்னாடி யார் கூப்பிட்றாங்க? உன்னை கூப்பிட்றாங்க. திலக்கு தீபக்கை கண்டுக்கவே இல்லையா? நான் போயிட்டு மிக்ஸி கொடுத்துட்டு அவங்க சொல்லக்கூடாது. பாது போ. நான் ரோகித் சேம்னா நீ புக் பண்ணுவியா? நான் இவங்களாம் இழுத்துட்டு வந்துடுறேன். ஏய் உங்க டீம் யார் யார் கூட வரா? யார் யார் கூப்பிட்டாங்க? யாரும் பார்க்கல. ஆமா இருக்காங்க. மச்சான் வா வகை வகையான சாப்பாடு செஞ்சு வகையா இருக்குது. கலர் கலரா இருக்குது. எல்லாம் சைவ சாப்பாடு தான் வா. அது பேர் திடீர்னு உப்பிருச்சு. தலங்க தலங்க உள்ள சொல்லிட்டு சாப்பாடு இருக்கு வேற ஒன்று சாப்பிட்டனே ஒழிய. நீ இப்போ கூட போன மாதம் கூட பார்த்துட்டா. இப்போ இந்த உடனே தெரியல. சடனாக 2 வீக்ஸ் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சரி நான் ஓடி மழை வைக்கிற அக்கல வேடா. வியாபாரம் ஆயிடும். இப்போதான் வச்சு உட்கார வச்சோம். கை கழுவிட்டு வந்து வாங்க பாருங்க. அதான் கை கழுவிட்டு வந்தோம். செலிபிரிட்டிலாம் வந்திருக்கேன். யோகி பாபு ப்ரோ. அவர்கிட்ட தான் முன்னாடி வந்துட்டாங்க. காலையிலே வந்தாங்க.
ப்ரோ எல்லாம் நானும் சாப்பிட்டுருக்காங்க எனக்கு நான் எங்கேயுமே சாப்பிடல இங்கே தான் வந்திருக்கேன் பாருங்க இல்லை சாப்பிடலாம் ஒன்றை ஒருத்தர் இங்கே கறி விருந்து கூப்பிட்டுருக்காரு ஒரு அண்ணன் கார்லாம் செல் பண்ணுவாங்க சொல்ல பேமிட்டு கார்லாம் கறி விருந்து கூப்பிட்டுருக்காரு உனக்கு நீ விலகாப்பினால தான் அவர் ஏன் அவன் வரமாட்டேனா நான் வருவேன் மதியம் வந்துரு 2 o'clock வந்துரு இந்த 2 பிடி தான் எனக்கு ஈவினிங் கறி வந்து நிற்க போகிறாங்க எல்லாரும் வந்துருக்காங்க எதனால என் மச்சத்தை கேட்டேன் தாய் மாமா அவன் தான் அவன் டர்ப்பு காசு கொடுத்து வாடகை எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை தாய் மாமா